ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, சித்திரை திருநாள் நம்ம வீட்டில் எப்படி செஞ்சோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னா, முன்னாடி நாளே நான் பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு பூவும் விளக்கில் எண்ணெய் அதெல்லாம் மட்டும் காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா நைட்டே வச்சுட்டா பூ வாடிடும் வெயிலுக்காகன்னு சொல்லிட்டு நைட்டு வைக்கல நான். ஸோ மற்றது எல்லாமே ரெடி பண்ணி பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி கனி காண்றதுக்காகவும் அந்த பிளேட்டில் மாப்பழா, வாழை, எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமம், மஞ்சள், பூ அதெல்லாம் வச்சு கொஞ்சம் பணம், நெகை, ஒரு கண்ணாடி எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையில் தூங்கி எழுந்ததும் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போய் படுத்துட்டோம். ஸோ காலையில் எழுந்ததும் 3 பேரும் ஃபஸ்ட்டு வந்து காலையில் கண்ணு முழிச்சதும் அதில் தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். நைட்டே நான் வீடெல்லாம் மாப் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ காலையில் லைட்டாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் கர்ட் ரைஸ் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பருப்பு ஜவ்வரிசி போட்டு பருப்பு பாயாசம் செஞ்சுருந்தேன். பருப்பு பாயாசத்தோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி vlogல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் மசால் வடை செஞ்சுருந்தேன். கடலைப்பருப்பு போட்டு மசால் வடை, கொஞ்சமாக இனிப்பு பச்சடி, மாங்காய் வெல்லம் போட்டு இனிப்பு பச்சடி செஞ்சுருந்தேன். கசப்புக்காக வேப்பம் பூ எடுத்து அந்த இனிப்பு பச்சடியிலே மாங்காய் பச்சடி செஞ்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே வந்து நான் அந்த வேப்பம் பூவையும் தூவி விட்டுட்டேன். ஸோ இது தாங்க நான் சமைச்சேன். நிறைய செய்யணும், அந்த மாதிரி ஒயிட் ரைஸு, சாம்பார், பொரியெல்லாம் செய்யலான்னா வெயிலுக்கு ரொம்ப நேரம் முடியல. அதனால் இந்த வருஷம் நாங்கள் சிம்பிளாகவே செஞ்சு சாமி கும்பிட்டுட்டோம். இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் செஞ்சுருந்தேன் நான். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி சாமிக்கு வச்சுட்டு தேங்காய் உடச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு இதோட முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க? உங்கள் வீட்டில் என்னெல்லாம் செய்வீங்க? ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து நான்வெஜ்லாம் செய்வாங்க சித்திரை திருநாளுக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேறு எந்த ஊரில் இருக்கிறவங்க யாராச்சும் வேறு எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாமி கும்பிடுவீங்க டிஃப்ரெண்ட்டாக அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. இதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே நாங்கள் அதையே சாமிக்கு வச்சதே நாங்கள் சாப்பிட்டுட்டு கூட வந்து கொஞ்சம் சைட் டிஷ் வேணுன்றதுக்காக உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வந்து சும்மா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கர்ட் ரைஸோடவே வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நாளையிலேருந்து ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு. இன்னும் ஹைடிமாக்கு ஸ்கூல் லீவ் விடலை. எப்போத்துலேருந்து லீவுன்றதும் இன்னும் சொல்லலை ஸ்கூலில். நாளையிலேருந்து காலையில் எழுந்து லன்ச் பேக் பண்ணுறது, டிஃபன் செய்கிறது, இதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.